வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கைமா உருண்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது நாட்டி ஸ்டைலில், அதாவது கர்நாடகா ஸ்டைலில் தான் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு வந்துட்டு நான் ஒரு 300 கிராம் கைமா வந்துட்டு வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நிறைய தண்ணி இருந்தால் நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு கஷ்டமாயிடும். ஒரு அரை முடி சின்ன தேங்காய் அரை முடி இது வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு தேவையான மசாலா இப்போ இதில் பார்க்குறது எல்லாமே வந்து நம்ம வதக்கிட்டு அரைக்க போகிறோம். ஒரு கைப்பிடிக்கு புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூனு சோம்பு, ஒரு 4-5 லவங்கம், ஏலக்காய், ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயமாக பார்த்துட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் 2 கட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஒரு 10 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். ஒரு துண்டு 1 இன்ச்சுக்கு வந்து இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு முழு பூண்டு தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ பேன் வந்து ஹீட் ஆகிடுச்சு. கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். ஸோ எண்ணெய் காஞ்சோடனே இந்த மசாலாவெலாம் சேர்த்து நம்ம வதக்கணும். ஸோ எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூனுக்கு தான் மிளகு எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1 ஸ்பூனுக்கு சீரகம், லவங்கம், ஏலக்காய், இதெல்லாம் வந்து வாசனைக்காக சேர்க்குறது. நல்லா பொரிய ஆரம்பித்தோடனே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினா. ஸோ எல்லாம் நல்லா வதங்கணும். நீங்கள் இந்த கைமா உருண்டை பண்ணும்போது அகலமான பாத்திரத்தில் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கரெக்டாக வரும் உங்களுக்கு. நீங்கள் நல்லா வதங்கணும். வதங்கும் போதே நம்ம தேங்காயும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கணும். வதங்கிட்ட பிறகு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். ஸோ இது நல்லா ஆற விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு. இது வந்து நம்ம கைமாவில் வந்து கொஞ்சம் சேர்க்க போகிறோம். இது நிறைய தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. கொஞ்சமாக தெளிச்சிட்டு அரைக்கிறதுக்காக மட்டும் வந்து சேர்த்து பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு கொஞ்சமாக இவ்வளோ மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதோடு சேர்த்து நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. காரத்துக்கு வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். ஸோ இது வந்துட்டு 1 ஸ்பூனுக்கு வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து கொழும்பு மிளகாத்தூள். இதில் வந்து சில்லி பவுடரும் இருக்குது, தனியா பவுடரும் இருக்குது. ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கரம் மசாலா. இது வந்து உடச்ச கடலை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கைமாக்கு தேவையான உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் ஜாஸ்தி போட வேண்டாம். ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுட்டு இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் கொடுக்கணும். நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரணும். அதுக்கு தான் வந்துட்டு கைமா வந்து அலசிட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி வந்து ஒரு வடிகட்டியில் வச்சுட்டு வடிகட்டிடுங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தால் உருண்டை பிடிக்க வராது. இப்போ ரெடியாக இருக்குது. நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து கையில் வந்து எண்ணெய் தொட்டிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப பெருசாக உருண்டை பிடிக்க வேண்டாம். அவ்வளோதான். இந்த சைஸ்க்கு பிடிச்சா போதும். நீங்கள் பிடிக்கும் போதே அது உடையாமல் அழகாக ரவுண்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா கொழும்பில் வந்து நீங்கள் போட்டோன்னே விரிசல் விட்ட மாதிரி ஆகிடும். ஸோ எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுட்டு தான் நம்ம வந்து கொழும்பு வந்து ரெடி பண்ணணும். ஒரு குழி கரண்டிக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். ஒரு துண்டு பட்டை போட்டுட்டு நான் வந்துட்டு
ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு பெரிய தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உருண்டெல்லாம் பிடிச்சி வச்சுருக்கோம். நம்ம போட்ட வந்து 300 கிராமுக்கு 2 4 5 6 7 8 9 10 11 12 13 உருண்டை வந்துருக்கு. ஸோ இது வதங்கிடுச்சு. நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகணும், அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து மொச்சக்காய் சீசன்றதுனால வந்துட்டு நான் மொச்சக்காவும் கொஞ்சம் குக்கரில் வந்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு வச்சுட்டேன். இது கூட வந்து வேகிறதுக்கு லேட் ஆகும், அதனால் நான் குக்கரில் வந்து ஒரு 2 விசில் வச்சு எடுத்துட்டேன். தக்காளி நல்லா வதங்குது. அதுக்குள்ளே நம்ம அரைச்ச அந்த மசாலாலேயே வந்துட்டு கொழும்புக்கு தேவையான ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், அது வந்து ஸ்பூன் வந்து சின்னது. அதே மாதிரி ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கரம் மசாலா, கொழும்பு மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா அந்த பச்சை மிளகாயோடு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் காரம் கூடுதலாக வேணும்னா கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், மொச்சக்காய் வேக வச்சு ரெடியாக இருக்குது. தக்காளி வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மொச்சக்காய் இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ நம்ம மிக்ஸி ஜார்லேயே வந்துட்டு ஒரு 2 கிளாஸ்க்கு தண்ணி ஊற்றிருக்கேன். கொழும்புக்கு தேவையான தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கணும். கொதிக்க ஆரம்பிக்கும் போது தான் நம்ம அந்த உருண்டையை வந்து இதோட சேர்க்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மொச்சக்காய் வேகும் போதும் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம மசாலா அரைக்கும் போதும் இதோட உப்பு சேர்த்துருக்கோம். கைமாலையும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஒரு உருண்டையாக சேர்த்துக்கோங்க. இது வந்து உருண்டை வெந்துடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த பால் வந்து அப்படியே மேலே வரும், உள்ளே இருக்கிறது வந்து மேலே வரும். ஸோ அப்போ வந்து வெந்துருச்சுன்னு கரெக்டு பக்குவம் ஆகிட்டுருக்குன்ட்டு. மேக்ஸிமம் ஒரு 5 to 6 மினிட்ஸ் ஆகணும் இது வேகிறதுக்கு. இது வந்து சில பேர் வந்து செய்யும் போது கைமாவு மிக்சியில் இன்னொரு தடவை வந்து அரைக்கிறாங்க. பட் நான் நல்லா அவங்களே வந்து மிஷினில் வந்து கைமா பண்ணி கொடுத்துருக்கிறதுனால நான் திரும்பலாம் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கலை, அப்படியே தான் செஞ்சுருக்கேன். இது வேகட்டும் பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதித்து அது மேலே ஏடு கட்டிட்டு வந்துட்டு உருண்டெல்லாம் பாருங்கள் மேலே இருக்குது. ஸோ கொத்தமல்லியை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.